தண்டத்தொகையாக 1500 வசூலிக்கிறார்கள். தண்டத்தொகையாக 1500 வாங்கிய பிறகும் தரக்குறைவாக எங்களை பேசும் காட்சியும் நடக்கிறது. பொது போக்குவரத்தில் இருக்கும் தானி ஓட்டலிடம், அதுவும் தினசரி 500 600 சம்பாதிக்க கஷ்டப்படும் எங்களிடம் தொடர்ச்சியாக 1500 தண்டத்தொகை வசூலிப்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இளைய தம்பி பிரபாகரன். கடந்த வெள்ளிக்கிழமை ஆவடி வருவாய் ஆய்வாளர் அவர்கள் ஆவடி பேருந்து நிலையம் அருகில் தானி ஓட்டி கொண்டிருந்த 4 தானி ஓட்டுநர்களுக்கு தலா 1500 அபதாரமாக விதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர்களது கைபேசியை பிடுங்கி கொண்டு அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்காரு. இதனால் மனமுடைந்த 40க்கும் மேற்பட்ட தானி ஓட்டுநர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஆவடி தொழிற்சங்க பொறுப்பாளர் திரு மணிகண்டனை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டிருக்காங்க. திரு மணிகண்டன் உடனடியாக இந்த செய்தியை நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவையின் மாநில இணை செயலாளர் திரு ஆல்பர்ட் ரமேஷ் அவர்களுக்கு கடத்தியிருக்காரு. திரு ஆல்பர்ட் ரமேஷ் அவர்களும் பாதிக்கப்பட்ட 40 தானி ஓட்டுநர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டுட்டு அந்த தகவலை நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவையின் மற்றொரு மாநில இணை செயலாளரான திரு சிதம்பரம் அவர்களை வரவழைத்து தானி ஓட்டுநர்களின் கோரிக்கைகளையும் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பையும் புகார் மனுவாக எழுதிய அந்த மனுவை ஆவடி தொகுதி தலைவர் திரு எட்மன் ஜெயச்சந்திரன் மற்றும் பல ஆவடி தொகுதி உறவுகளோடு இணைந்து ஆவடி காவல் ஆணையரிடம் மனுவாக கொடுத்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை யாராவது ஒரு 5 பேர் இல்லைன்னா 6 பேர் இருந்தால் கூட்டங்கள்லாம் வேணாம். நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை பாருங்கள். நாங்கள் அதுக்கு தான் இருக்கோம், உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம். அதனால் அதை நம்ம பண்ணி ரெடி பண்ணி என்ன போட்டுருக்கோம். நாங்கள் 40 தானி ஓட்டுநர்கள் ஆவடி பேருந்து நிலையம் சீனிவாசா ஓட்டல் அருகிலிருந்து இயங்கி வருகிறோம். கடந்த 40 வருடமாக தானி ஓட்டுநராக இந்த பகுதியில் இருந்து வருகிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த தானி ஓட்டுவதால் தான் நடக்கிறது. இந்நிலையில் கடந்த 6 மாதமாக நாங்கள் வண்டி நிறுத்தி வைத்துள்ள இடம் நோ பார்க்கிங் என சொல்லி தண்டத்தொகையாக 1500 வசூலிக்கிறார்கள். தண்டத்தொகையாக 1500 வாங்கிய பிறகும் தரக்குறைவாக எங்களை பேசும் காட்சியும் நடக்கிறது. பொது போக்குவரத்தில் இருக்கும் தானி ஓட்டலிடம், அதுவும் தினசரி 500 600 சம்பாதிக்க கஷ்டப்படும் எங்களிடம் தொடர்ச்சியாக 1500 தண்டத்தொகை வசூலிப்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? எனவே தயவு கூர்ந்து தாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதை போட்டுருவோம். இதை மட்டும் கொடுத்துருவோம். யாராவது 2 பேர் உங்கள் இதில் இருந்து வந்துருங்க. தெளிவாக கேட்டால் பேசுறதுக்கு